கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம். 1 Peter chapter 4 verse 2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டெறிந்திருப்பான். அதாவது பேதுரு என்ன சொல்றாரு, முதல்ல நமக்கு நம்மளுடைய சிந்தையில எது ஆயுதமா வைத்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்து பாடுபட்டதை வச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு, மாம்சத்துல பாடுபடுகிறவன். ஏன்னா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கலாத்திய தேசத்துல உள்ள மக்கள் பூராமே பாடுகளுக்கு மத்தியில போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றாரு, நீ மாம்சத்துல பாடுபட்டுக்கிட்டு இருக்கவன் இனி மாம்சத்துல இருக்கிற காலம் வரைக்கும் மனுஷருக்கு ஏற்றபடி பிழைக்காமல், நாம் மற்றவர்களை மாறி நான் பிழைக்காதபடி, மாம்ச தேவைகளுக்காக நான் பிழைக்காதபடி, மாம்சத்தினுடைய இச்சைகளை நிறைவேற்றக்கூடியதாக, எனக்கு இது வேணும், எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், நான் மற்றவர்களை போல உலகத்தார் போல நான் வாழ வேண்டும் என்று அவர்கள் மனுஷருடைய இச்சைனா நீங்க பாவத்தை மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா மனுஷருடைய இச்சை என்ன, எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல ஒரு இருக்க இடம் வேண்டும், உடுத்த நல்ல உடை வேண்டும், நல்ல ஒரு சாப்பாடு வேண்டும், நான் என்னை நல்லபடியாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுமே ஒரு விதமான இச்சை தான். நம்ம எல்லாருமே நம்மளுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுகிறவர்கள். இப்ப என்ன, இனி மாம்சத்தில் இருக்க காரியம் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டொழிந்திருக்க வேண்டும். அதாவது பாவத்திற்கு நாம் அடிமையாயிராதபடி பாவத்தை மேற்கொண்டவர்களாய் நாம் எல்லோரும் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தம் என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. என்ன, நீங்கள் என்ன பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் என்பதை ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா நமக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ தேவ சித்தம்னா என்ன, தேவ சித்தம் யாரை கல்யாணம் பண்றது, இவங்களை கல்யாணம் பண்றதா, அப்படி இப்படின்னு. ஆனா பவுல் 1 தெசலோனிக்கர் 4:3 ரொம்ப தெளிவா சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு கொடுக்காதபடி. அப்ப என்னன்னா, பாவம் என்னை மேற்கொள்ளாது. காரணம், நான் கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறேன், நான் கிறிஸ்துவனுடைய சிந்தை உள்ளவங்களா இருக்கிறேன், அதனால நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறவனா இருக்கிறேன். என்னுடைய இச்சைகளின்படி வாழவில்லை, என்னுடைய இச்சைகளுக்கு நான் இடம் கொடுக்காம தேவன் என்னை என்ன நோக்கத்துக்காய் கொண்டு வந்திருக்கிறாரோ அதற்கேற்றாய் போல நான் வாழ்ந்திருப்பேன். அப்ப என்ன பண்ணாது, பாவத்தை நான் விட்டு நான் ஒரு பரிசுத்தமா வாழ்வேன் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி கடைபிடித்துக் கொள்ள முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படியாய் நமக்கு எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இப்ப என்ன சொல்றாரு, பிழைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, நீங்க இப்ப யாருக்காக உயிர் வாழ்றீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். உங்க கணவனுக்காக, இல்லை உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, இல்லை உங்க பெற்றோருக்காக, இப்படி நிறைய பேர் என்னன்னா தங்களுடைய வாழ்க்கையினுடைய இதே நோக்கமே இன்னொருத்தருக்காக வாழக்கூடிய காரியங்களை நான் அநேக நேரம் பார்த்துருக்கேன். அநேக சகோதரிகள் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிள்ளை மட்டும் இல்லைன்னா நான் எப்பயோ போயிருப்பேன் ஆண்டவர்கிட்ட. எப்படி நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை நான் எப்படியாச்சும் நான் அந்த பிஸ்னஸ் இது சரி பண்ணி நான் இது பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்துருக்கேன். இல்லை வேலைக்காக வாழ்றவங்களை பார்த்துருக்கிறேன். தயவு செய்து ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, நீங்க யாருக்காக உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? யாரை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? நிறைய நேரங்கள்ல பாருங்க, உங்களுடைய ஜெபம் பாருங்க, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னு ஜெபிக்கிறாங்க, கல்யாணம் ஆனவங்க பிள்ளை வேணும்னு ஜெபிக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறவங்க நல்லா படிக்கணும்னு ஜெபிக்கிறாங்க, பிள்ளை நல்லா படிச்ச உடனே வேலை வேணும்னு ஜெபிக்கிறாங்க,
பிள்ளை படித்து வேலைக்கு போன உடனே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு ஜெபிக்கிறாங்க. அப்புறம் பேர பிள்ளை வேணும்னு ஜெபிக்கிறாங்க. அடுத்து பேர பிள்ளைக்கு இப்போ நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கூல் சேரணும்னு ஜெபிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய வாழ்வின் நோக்கம் எதை குறிச்சதா இருக்கு? உங்களுக்கு ஆண்டவருடைய சிந்தை இருக்கிறதா? ஏன்னா நீங்க ஆண்டவருடைய சிந்தை தரித்து கொண்டீங்கன்னா பாவத்தை விட்டு விட்டு தேவனை பிரியப்படுத்தணும். என்ன நான் வாழ்றது தேவனை பிரியப்படுத்த அப்படின்னு சொல்லக்கூடியதா நீங்க வாழக்கூடிய மக்களா மாறுவீங்க. தயவு செய்து இன்றைக்கு ஒரு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சோதித்து பாருங்க. வேற யாரும் சோதிக்க தேவையில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் எதற்காக இந்த பூமியில வாழுகிறேன்? why I am here on this earth? உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. அதற்கு நீங்கள் சரியான பதிலை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஆஹா, வாழ்றது நான் அல்ல, கிறிஸ்து தான் வாழுகிறாருன்னு சொல்றேன். அப்போ கிறிஸ்து இந்த சரீரத்துல வாழ்ந்தார்னா நான் தேவனுக்கு ஏற்றவைகளை தேட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்காய் வாழ வேண்டும் என்று நீங்கள் தேவனுக்கென்று வாழுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். இதை உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இனி பிழைத்திருப்பது எனக்கென்று பிழைத்திராமல் மாம்ச இச்சையின்படி வாழாதபடி தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய், தேவனுடைய சிந்தை கொண்டவர்களாய், அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை கொண்டு வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.